வெல்கம் டு our channel. யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா வெந்தய குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. பிரஸ்ட் ஃபீட் பண்றவங்க எல்லாம் இது சாப்பிட்டாங்க அப்படினா நல்லாவே வந்து பால் ஊறும். வெந்தயம் சேர்ந்து இருக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி, ரொம்ப ஆரோக்கியமானது. சரி வாங்க இந்த குழம்பு வந்து இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெந்தயம் சேர்ந்து இருக்கிறதுனால இது கசக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். ரொம்ப நல்லா இருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட் வரும் கொஞ்சம். சரி வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கடாயில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபட்டுடுச்சு. பச்சை வாசனை போய் கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வரும். அந்த டைமில் வந்து நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அப்புறம் வந்து கசக்கும். இப்போ அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினாதாங்க நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நல்லெண்ணெயே ஊற்ற பாருங்கள். ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் இது கூட வந்து 2 வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயத்தை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்குறதுக்காக 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புளி வந்து நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த குழம்பு கொதிச்சதும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் இன்னொரு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணதை வந்து நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முதல்ல போடக்கூடாதுங்க. நல்லா தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரும். அப்படி நல்லா கொதிச்சு நல்லா வத்துனதுக்கப்புறம் தான் இந்த பவுடர் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த வெந்தய குழம்பை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.